லிவர் அனாட்டமி, கல்லீரல் உடற்கூறியல். இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே 2 வகுப்பில் பார்த்துட்டோம். அதாவது லிவர் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக லிவரோட அமைப்பு எப்படி இருக்குது, அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நம்மளுடைய உடலில் வலது புறத்தில் வயிற்றோட மேற்பகுதியில் ஆரம்பித்து இடதுபுறம் வரைக்கும் நீண்டு அமைஞ்சதாக இருக்குது. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு, நம்மளால் தொட்டு உணரக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லிவரோட கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், அதனுடைய பரப்புகள் என்னென்ன, எந்தெந்த உறுப்புகளோட தொடர்புகளில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக லிவரோட அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிரமிடு வடிவில் ஒரு ஆப்பு மாதிரியான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த அமைப்பு உங்களுக்கு மெதுவானதாகவும், அதாவது மிருதுவானதாகவும், ஒரு கெட்டியான உறுப்பாகவும் இருக்குன்னு பார்த்தோம். இது முழுக்க முழுக்க இரத்த நாளங்களை, அதிகமான இரத்த நாளங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். லிவரோட பல்வேறு பணிகளில் இரத்தம் சார்ந்த பணிகள், உயிர் வேதியியல் பணிகள், இரத்தம் சார்ந்து நிறைய பணிகள் லிவர் பார்க்குதுன்னு பார்த்தோம். அதே போல் குளுக்கோஸ் அப்படிங்கிற அந்த குளுக்கோஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மேலாண்மையை பார்த்துக்குது அப்படின்னு பார்த்தோம். கொழுப்பை கரைக்கக்கூடிய பித்த நீரை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். கழிவு நீக்கம் அப்படிங்கிற செயல்பாடுகள்லையும் நச்சுக்களை நீக்கிற விஷயத்துலேயும் கூட இந்த கல்லீரல் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். தோராயமாக 500க்கும் மேற்பட்ட பயன்பாடுகளை லிவர் செய்துன்னு பார்த்தோம். அடுத்ததாக அதில் என்ன பார்த்தோம், இரத்த ஓட்டம் லிவருக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எந்தெந்த வகையில் உங்களுக்கு அயோட்டா அப்படிங்கிற அதோட ஒரு பிரான்ச் மூலமாக, ஹெப்பாட்டிக் வெயின் அப்படிங்கிற பிரான்ச்சாக மாறி உங்களுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுது இருதயத்திலேருந்து. இன்னொரு பக்கம் போர்ட்டல் வெயின் அப்படிங்கிற, அதாவது ஜீரண மண்டலத்தில் குடல் பகுதியில் இருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய, அந்த சத்துக்களை அப்சார்ப் பண்ணக்கூடிய ரத்தமானது போர்ட்டல் வெயின் அப்படிங்கிற வெயினில் மூலமாக உங்களுக்கு சத்துக்கள் நிறைந்த ரத்தமானது லிவருக்குள்ளே செலுத்தப்படுதுன்னு பார்த்தோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே லிவருக்குள்ள ஒரு பயன்பாட்டு அலகு மூலமாக நடக்குதுன்னு பார்த்தோம். அது என்ன? லோபியூல்ஸ். லிவரில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு அலகுகளுக்கு பேர் லோபியூல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த லோபியூல்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற பகுதிகள் என்னென்ன, அதனுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லோபியூல்ஸ் அப்படிங்கிறது கல்லீரலோட செயல்பாட்டு அலகு. நீங்கள் அதை மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த தேன் கூடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹெக்ஸாகனல் ஷேப்பில் ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கும். 6 முனைகள் கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு முனையிலையுமே உங்களுக்கு 3 விதமான நாளங்களோட இணைஞ்சிருக்கும். அந்த நாளங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்? போர்ட்டல் ட்ரையாட். கல்லீரலில் வரக்கூடிய முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஆர்டரியிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த நாளம், ஹெப்பாட்டிக் ஆர்டரி அப்படிங்கிறதோட ஒரு பிரான்ச். அடுத்ததாக போர்ட்டல் வெயினில் ஹெப்பாட்டிக் வெயினோட ஒரு பிரான்ச். அது மட்டும் இல்லாமல் இந்த பித்த நீரை சேகரிக்கக்கூடிய பைல் டக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெப்பாட்டிக் டக்ட், ஹெப்பாட்டிக் பைல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த நீரை சேகரிக்கக்கூடிய அந்த டக்ட். இந்த 3 நாளங்களும் இணைந்த அமைப்பை தான் போர்ட்டல் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறுகோணமும் உங்களுக்கு தன்னுடைய ஒரு முனையிலையும் ஒரு போர்ட்டல் ட்ரையாடை வச்சுருக்கு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போகும்போது சைனசாய்ட்ஸ் அப்படிங்கிற இரத்த நாளங்களாக, சிறிய சிறிய நாளங்களாக பிரியுது. இது எல்லாமே அந்த லோபியூல் அப்படிங்கிற அந்த அறுகோண வடிவத்தோட மைய புள்ளியில் உங்களுக்கு சென்ட்ரல் வெயின் அப்படிங்கக்கூடிய இரத்த நாளத்தில் போய் முடியுது. அப்படின்னா என்னென்னா, கல்லீரலுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த இரத்தமானது பல்வேறு செயல்பாடுகளுக்கு, கல்லீரலோட பல விதமான வேலைகள் இருக்கு இல்லையா, பணிகள், அதையெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கே போய் ட்ரெயின் ஆகுதுன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் வெயின் அப்படிங்கக்கூடிய அந்த
இரத்த நாளத்துக்குள்ளே தமனிக்குள்ளே போகுது. அங்கே இருந்து ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளங்களாக பெருநாளங்களாக பிரிஞ்சு இடது பக்கம் வலது பக்கம்னு அந்த பெருநாளங்களுக்குள்ளே இந்த சென்ட்ரல் வெயின்ஸ் வந்து ரத்தத்தை ட்ரெயின் பண்ணுது. அந்த ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் வந்து இடது பக்கம் வலது பக்கம்னு இருக்கிற அந்த வெயின் எல்லாம் இணைந்து எங்கே போய் உங்களுக்கு ரத்தத்தை அடுத்ததாக கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் வீன கேவா அப்படிங்கக்கூடிய ஒரு பெருந்தமனையில் கடத்துது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இருதயத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உடலின் பாகங்களில் இருந்து இரத்தத்தை சேகரித்து இருதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யும். அந்த இன்ஃபீரியர் வீன கேவாக்குள்ளே லிவரில் இருந்து ப்ராசஸ் முடிஞ்ச ரத்தம் எல்லாம் வந்து அங்கே போய் சேரும். இப்போது அந்த லொபியூல்ஸ் வழியாக உங்களுக்கு லிவருக்குள்ளே வரக்கூடிய ரத்தம் எப்படி வெளியே போகுதுங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். லொபியூல்ஸை பற்றி நம்ம பேசும்போது இந்த பெயர்கள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது கல்லீரல் குழாய், உங்களுக்கு ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படின்றது. அடுத்ததாக கல்லீரல் நரம்பு, ஹெப்பாட்டிக் வெயின்ஸ். கல்லீரல் தமனி, ஹெப்பாட்டிக் வெயின்ஸ். அடுத்தது கீழ் வீனக்கேவா, இன்ஃபீரியர் வீனக்கேவா. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பைல் டக்ட்னு சொல்லுவோம், அதாவது பித்த நீரை கடத்தக்கூடிய அந்த குழாய். இங்கே எல்லாத்துக்குமே நம்ம கல்லீரல் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஹெப்பாட்டிக் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸை சேர்த்து தான் சொல்லுவோம். இந்த லோபியூலுக்கு கல்லீரலுக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதில் முக்கியமான 2 இரத்த நாளங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹெப்பாட்டிக் ஆர்டரி, போர்ட்டல் வெயின். ஸோ ஹெப்பாட்டிக் ஆர்டரி அப்படிங்கிறது லிவருக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சோர்ஸாக அமைஞ்சிருக்கு. போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது இரத்தத்துக்கு, அதாவது நியூட்ரியன்ஸ் நிறைந்த சத்துக்கள் நிறைந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இன்ஃபீரியர் வீனக்கேவா அப்படிங்கிற அது வந்து என்ன பண்ணுது, ரத்தத்தை கல்லீரலில் இருந்து எடுத்துகிட்டு போய் இருதயத்துக்கு சேர்க்கக்கூடிய பணியை செய்யுது. அடுத்ததாக இந்த லோபியூலில் நம்ம பார்க்க போகிற பகுதிகள் வந்து இப்போது லோபியூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அறுகோண வடிவில் இருக்குது. ஒரு கோணத்துலையும் போர்ட்டல் முக்கோணம், போர்ட்டல் ட்ரையாட் அப்படிங்கிற அமைப்பு அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரையாடுக்குள்ளே என்னென்ன குழாய்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஹெப்பாட்டிக் ஆர்டரி, அதாவது கல்லீரலுக்கு ரத்தம் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஆக்சிஜன் சார்ந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஹெப்பாட்டிக் ஆர்டரியோட ஒரு பிரான்ச் இருக்கும். அப்புறமா நியூட்ரியன்ஸ் நிறைந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய அந்த போர்ட்டல் வெயினோட ஒரு பிரான்ச் இருக்கும். கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த லோபியூல்ஸில் சுரக்கக்கூடிய பித்த நீரை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய பைல் டக்ட் இருக்கும். ஸோ இது மூணும் இணைஞ்சு தான் போர்ட்டல் ட்ரையாட் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அத்தனை இரத்த நாளங்களும் உள்ளே போகும்போது ஒரு சிறிய சிறிய இரத்த நாளங்களாக பிரியுது. அப்படி போகக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களுக்கு சைனோசாய்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த 6 போர்ட்டல் ட்ரையாட்ஸ்களிலும் இருந்து செல்லக்கூடிய அந்த பிரிஞ்சு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள், அந்த சைனோசாய்ட்ஸ் எங்கே போய் ட்ரெயின் ஆகுதுன்னா அதனுடைய லோபியூலோட மத்தியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வெயின் அப்படிங்கக்கூடிய அந்த தமனிக்குள்ளே, அந்த இரத்த நாளத்துக்குள்ளே போயிட்டு ரத்தத்தை வெளியே அனுப்புது. அதாவது கல்லீரலில் செயல்பாடுகள் முடிஞ்ச பிறகு வெளியேற்றக்கூடிய ரத்தம் வந்து அந்த சென்ட்ரல் வெயின் மூலமாக, லோபியூல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் வெயின் மூலமாக உங்களுக்கு கடத்தப்படுகிறது. இந்த ஹெப்பாட்டிக் லோபியூலை நம்ம வந்து கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த சைனோசாய்டுகள் வந்து ரத்தத்தை கடத்தக்கூடிய நாளங்களாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் கல்லீரலோட நிறைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு பித்த நீரை சுரக்கக்கூடிய விஷயம், இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்திக்கு அண்ட் கழிவு நீக்கத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு உதவி புரியக்கூடிய வகையில் அந்த சைனோசாய்டுகளுக்கு மத்தியில் ஒரு செல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த செல்களுக்கு வந்து ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு பேர். அதாவது கல்லீரலுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற செல்களுக்கு வந்து ஹெப்படோசைட்ஸ்னு பேர். இந்த செல்கள் தான் பித்த நீரை வந்து சுரக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த சைனோசாய்டுகளுக்கும் ஹெப்படோசைட்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து ஸ்பேஸ் ஆஃப் டிசி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் இந்த ஹெப்படோசைட்ஸுக்கு இடையில் இந்த செக்ரேட் ஆகக்கூடிய பைலை சேகரிக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பைல் கெனாலிகுலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பித்த நீர் கால்வாய் அல்லது பித்த கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கால்வாய்களிலிருந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகக்கூடிய அந்த பித்த நீரானது உங்களுக்கு அந்த ட்ரையாடில் இருக்கக்கூடிய பித்த நாளம் வழியாக கடத்தப்பட்டு கல்லீரலோட வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துலேயும் லெஃப்ட் ஹெப்பாட்டரி பைல் டக்ட், ரைட் ஹெப்பாட்டரி பைல் டக்ட் அப்படின்னு 2 நாளங்களாக இணைந்து அது 2 பக்கத்துலேருந்தும் வர்றதை கலெக்ட் பண்ணி காமன் பைல் டக்ட் அப்படிங்கிற பெரும் நாளமாக இணைச்சி பைல் டக்ட் அப்படிங்கிற பேரோட இணையுது. இது வந்து பித்தப்பைக்கு பித்தத்தை கடத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த சைனோசாய்டுகளில் உங்களுக்கு எபித்தீலியம் திசுக்களால் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபித்தீலியம் திசு அப்படிங்கிறது ஒரு சல்லடை போன்றது, வலை போன்றது அமைப்புன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உள்ள நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வழியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை, கழிவுகளை நீக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடியது வந்து மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்லோட ஒரு வகை இருக்கும். அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ்க்கு வந்து குப்ஃபர் செல்ஸ் அப்படின்னு பேர். இந்த குப்ஃபர் செல்ஸ் வந்து சைனசாய்டுகள் வழியாக இரத்தத்தில் வரக்கூடிய கழிவுகளை அழிக்கிற வேலையை பார்க்குது. ஸ்டாலைட் செல் அப்படிங்கிற ஒரு வகை செல்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. அவையும் மேக்ரோஃபேஜுகளில் ஒரு வகை தான். இந்த லிவர் லோபியோலுக்குள்ளே என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட் ப்ராசஸிங், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்துட்டு மற்றும் சத்துக்கள் நிறைந்த இரத்தத்தை எடுத்து வடிகட்டி தேவையான ப்ராசஸ், அதாவது செயல்பாடுகள், நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த செயல்பாடு நடக்குது. அடுத்ததாக பைல் ப்ரொடக்ஷன், அதாவது பித்தம், பித்த நீர் உற்பத்தி. இங்கே லோபியூல்குள்ளே இருக்கக்கூடிய ஹெப்படோசைட்ஸ் அப்படிங்கிற அந்த செல்கள் வந்து பித்தத்தை உற்பத்தி பண்ணி இரத்த ஓட்டத்துக்கு எதிரான சைடில், ஏன்னா அந்த ட்ரையாடு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது, ஆர்டரியில் இருந்தும் போர்ட்டல் வெயின்லேருந்தும் வரக்கூடிய இரத்தமானது அந்த லொபியூலோட உள்பக்கமாக வரும்போது இந்த பித்தமானது அந்த லொபியூலில் இருந்து சுரக்கப்பட்டு வெளிப்பக்கமாக அந்த ட்ரையாடை நோக்கி பாயுது. அங்கே போயிட்டு பித்த நாளங்களில் ட்ரெயின் ஆகுது. அடுத்ததாக டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நச்சு கழிவு நீக்கம், நச்சு பொருட்களை வெளியேற்றுதல். இது வந்து என்ன பண்ணுது, டாக்ஸின்ஸை வந்து வடிகட்டுது, மருந்துகளை, தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத மருந்து பொருட்களை வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை, தேவையற்ற பொருட்களையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் இங்கே நடக்குது. அடுத்ததாக மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம். சில கெமிக்கல் விஷயங்கள், பயோகெமிக்கல் சார்ந்த செயல்பாடுகள் வந்து நடக்குது. முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா, ரெகுலேட்ஸ் கார்போஹைட்ரேட். குளுக்கோஸை வந்து உங்களுக்கு சேமித்து வைக்கவும், தேவையான பொழுது சக்தியாக மாற்றி குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கவும் செய்யுது. அதாவது குளுக்கோஸை அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை கிளைக்கோஜனாக மாற்றி நம்மளுடைய தோலுக்கு அடியில் அடிப்போஸ் டிஷ்யூக்களில் கொழுப்புகளாக மாற்றி வச்சிருது. இல்லை நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த கிளைக்கோஜனை கொண்டு வந்து குளுக்கோஸாக மாற்றி சக்தியாக மாற்றி கொடுக்குது. அதே போல் உங்களுக்கு கொழுப்பு சார்ந்த செயல்பாடுகள்லையும் வந்து துணையாக இருக்குது. அதாவது கொழுப்பை உடச்சி ஜீரணம் பண்ணி உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொழுப்பு அமிலங்களாக மாற்றி கொடுக்குற வேலையும் செய்யுது. அடுத்ததாக புரதத்தை உற்பத்தியும் பண்ணுது, மேலாண்மையும் பண்ணுது. அடுத்ததாக புரோட்டீன் சிந்தசிஸ், புரதத்தை உற்பத்தி பண்ணுது. எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது, உடம்புக்கு தேவையான சில முக்கிய புரதம் வந்து ஆல்புமின் அப்படிங்கிற மாதிரி புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இரத்த உறைதலுக்கு தேவையான சில புரதங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய கேந்திரமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இம்யூன் ஃபங்க்ஷன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த வகையில் பார்க்கும்போது லொபியூல்ஸ்குள்ளே அமைஞ்சிருக்கிற அந்த குப்ஃபர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா, இரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் ஆன்டிஜென்ஸையும், அதாவது உடலுக்கு தேவையில்லாத பொருட்களையும் உங்களுக்கு அழிக்கிற வேலையும் வந்து இந்த லொபியூல்ஸ்குள்ளே நடக்குது.
இப்போது இந்த லோபியூல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க, அதாவது பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எந்தெந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 பிரிவுகளாகவே இதை வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து அசினஸ் அப்படின்னு பேர். இந்த ஹெப்படோசைட்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்களை 3ஆக பிரிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஜோன் 1 அப்படிங்கிறது அந்த ட்ரையாட், அந்த லோபியூலோட வெளிப்பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அமைந்திருக்கிற பகுதியாகவும், ஜோன் 2ங்கிறது இடைப்பட்ட பகுதியாகவும், ஜோன் 3 அப்படிங்கிறது அந்த சென்ட்ரல் வெயினை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. ஸோ ஜோன் 1ல் முக்கியமாக என்ன மாதிரியான செயல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம் மற்றும் குளுக்கோஜெனசிஸ் அப்படிங்கிற விஷயங்கள். அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் சார்ந்து அதில் தேவையான செயல்பாடுகளும் குளுக்கோஸோட கன்வர்ஷனும் வந்து உங்களுக்கு நடக்குது. அடுத்ததாக 2வது பகுதியான ஜோன் 2ல் உங்களுக்கு ப்ரோலிஃபரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது லிப்பிட் சார்ந்து கொழுப்பு சார்ந்தான விஷயங்களும் சில கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ஸும் அந்த விட்டமின்களோட உறிஞ்சிதலும், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய அந்த விட்டமின்களோட உறிஞ்சிதலும் சேகரித்தலும் நடக்குது. ஜோன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸும் கொழுப்பு சார்ந்த ப்ராசஸும் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த கெமிக்கல் விஷயங்களை நம்ம பார்க்கும்போது யூரியா ப்ரொடக்ஷனும் அமோனியா, அதாவது அமோனியாவோட ப்ரொடக்ஷனுமே இங்கே வந்து நடக்குது. இது ரெண்டுமே செல்களோட வேறு சில செயல்பாடுகள் முடிந்த பிறகு மலத்தோட கலந்து உங்களுக்கு கழிவாக வெளியேறக்கூடிய பொருட்களாக அமைஞ்சிருக்கு. லிவரோட செயல்பாட்டு அலகான லோபியூல் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு செயல்பாடான பைல் செக்ரீஷன் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பைல் அப்படிங்கிறது லோபியூலில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஹெப்படோசைட் அப்படிங்கிற லிவரோட செல்லுக்குள்ளே இருந்து சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பாகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பைல் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக கொழுப்பு சார்ந்த டைஜஷனுக்கும், அதாவது கொழுப்பை ஜீரணம் செய்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் உடலுக்கு தேவையான விஷயமாக மாற்றுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பில்லிரூபின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து உடலோட தேவை முடிஞ்ச பிறகு கழிவாக வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த பைல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜீரணத்துக்கு, டைஜஷனுக்கு உதவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ஸ், கொழுப்புகளை உங்களுக்கு உறிஞ்சிக்கிறதுக்கும் அந்த கொழுப்பை வந்து உங்களுக்கு கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அடுத்தது கழிவு நீக்கிறதுக்கும் கொழுப்பை வெளியேற்றுவதற்கும் உதவியாக இருக்குது. இந்த பைலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பைல் சால்ட்ஸ், அதாவது பித்த உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கொழுப்பு, அடுத்ததாக பைல் பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பில்லி ரூபின் அப்படிங்கிற மெயின் பொருள், அதாவது அந்த பித்தத்துக்கான மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை கொழுப்பு தான் மேஜராக அமைஞ்சிருக்கு. அதாவது பைல் சால்ட்ஸ் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிற பொருட்கள் வந்து அதிக அளவிலும், கொழுப்பும் அந்த பைல் பிக்மெண்ட்ஸும் சிறிதளவிலும் அமைஞ்ச ஒரு கலவையாக தான் வந்து பைல் அப்படிங்கிற விஷயம் அமைஞ்சிருக்கு. இந்த பித்த நீரானது உங்களுக்கு கல்லீரலில் சுரந்து அந்த லோபியூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பித்த கால்வாய்கள், பைல் கெனாலிகுலி அப்படிங்கிற அந்த கால்வாய்கள் வழியாக கடந்து பித்த நாளங்களில் ஹெப்பாட்டிக் பைல் டக்டில் சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் மூலமாக பித்தப்பைக்குள்ளே செலுத்தப்படுது. பித்தப்பையில் செறிவூட்டப்பட்டு உடலுக்கு தேவையான அளவுக்கு, ஜீரணத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு சிறுகுடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. இந்த அத்தனை பித்தம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் லிவர் பிலியரி சிஸ்டம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இங்கே செயல்படக்கூடிய விஷயங்களில் வந்து கல்லீரலில் பித்தம் உற்பத்தி ஆகிறதுல இருந்து பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டு சிறுகுடலுக்குள் செலுத்தப்பட்டு
ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த சில பைல் சால்ட்ஸும் பில்லிரூபினும் உங்களுக்கு குடல்ல இருந்து உறிஞ்சப்பட்டு போர்ட் வெயில் மூலமாக கல்லீரலை வந்து அடையும் போது அந்த பில்லிரூபினை மேலும் காஞ்சுகேட்டட் பில்லிரூபினாக மாற்றி உடலோட கழிவு நீக்கத்துக்கான ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய செயல்பாடு முழுக்க இணைஞ்சது வந்து இன்டர்ஹெப்பாட்டிக் பல்லியரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்கிறாங்க. லிவர் பில்லியரி சிஸ்டமில் என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஹெப்பாட்டிக் டக்ட், அதாவது கல்லீரலோட பித்த நாளம், இதில் ரைட் பைல் டக்ட், லெஃப்ட் பைல் டக்ட், அதாவது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்த நாளம், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்த நாளம் இரண்டும் இணைந்து காமன் பைல் டக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஆரம்பித்து அங்கே இருந்து பித்தப்பைக்குள்ளே நுழையுது. பித்தப்பையில் இருந்து சேகரிக்கப்படக்கூடிய அந்த பித்த நீரானது சிஸ்டோகைனனின் அப்படிங்கிற அந்த சிசிகேன்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் மூலமாக தூண்டப்பட்டு உங்களுக்கு செறிவூட்டப்பட்டு பித்தப்பையோட சுருங்கி விரியக்கூடிய தன்மையின் மூலமாக உடலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு சிறுகுடலுக்குள்ளே செலுத்தப்படுது. அப்போது அந்த இடத்துல வந்து காமன் பைல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டக்ட் மூலமாக வெளியே வந்து சிஸ்டிக் டக்ட் அப்படிங்கிற டக்டாக மாறுது. அங்கே இருந்து உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களுக்கு பான்க்ரியாஸ், அதாவது கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த கணைய நீரும் பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்த நீரும் இணைந்து ஸ்பிங்க்டர் ஆஃப் வோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கு தசை மூலமாக உங்களுக்கு சிறுகுடலுக்குள்ள டியோடினம் பகுதியில் உள்ள நுழையுது. அந்த லிவர் பிலியரி சிஸ்டத்துக்குள்ளே அப்போது இத்தனை பகுதிகளுமே கொண்டதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அந்த இன்ட்ரா ஹெப்பாட்டிக் பிலியரி சிஸ்டம் ஆர் என்டரோ ஹெப்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்டரோ அப்படின்னா குடல் அப்படின்னு அர்த்தம், ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர் கல்லீரல் சார்ந்ததுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல அந்த பைலோட ட்ராவல் வந்து உங்களுக்கு கல்லீரலில் ஆரம்பித்து அந்த பித்த நீரானது கேல்பிளாடரில் சேகரிக்கப்பட்டு சிறுகுடலுக்குள்ளே அனுப்பப்பட்டு சிறுகுடலில் ப்ராசஸ் நடந்து மீண்டும் அந்த தேவையான அளவுக்கு விஷயங்கள் வந்து உறிஞ்சப்படும் பொழுது அந்த பில்லிரூபின் அப்படிங்கக்கூடிய அந்த பைல் சால்ட் வந்து மீண்டும் சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் மூலமாக உறிஞ்சப்பட்டு போர்ட் வெயிலில் மூலமாக உங்களுக்கு கல்லீரலை வந்து அடையுது. அங்கே இருந்து அந்த பில்லிரூபினை வந்து மீண்டும் காஞ்சுகேட்டட், அதாவது நம்ம உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு மாற்றி கொடுக்குற விஷயம் ஒன்று இருக்குது. அப்படி காஞ்சுகேட்டட் பில்லிரூபனாக மாற்றி மறுபடியும் உங்களுக்கு பைல் பித்த நீரோடு சேர்ந்து வெளியே அனுப்புது. அப்படி சில அனுப்ப முடியாத சில விஷயங்களை நிறமிகளை உங்களுக்கு கழிவுகளோடு சேர்த்து உங்களுக்கு மலமாக்கிறதுக்கு மலத்துக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அந்த பில்லிரூபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு கட்டங்களை கடந்து அது பெருங்குடலில் கலந்து மலத்துக்கு அந்த நிறத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கழிவாகவும் வெளியேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு என்டரோ ஹெப்பாட்டிக் பிலியரி சிஸ்டம் ஆர் இன்ட்ரா ஹெப்பாட்டிக் பிலியரி சிஸ்டம் அப்படிங்கிறது பேர். இப்படி செயல்படக்கூடிய அந்த சிஸ்டத்துக்குள்ள 95% அந்த பைல் அப்படிங்கிறது மீண்டும் சிறுகுடலில் ஈலியம் அப்படிங்கிற பகுதியில் தான் மெயினாக மீளுறிஞ்சப்படுகிறது. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், டியோடினம் அப்படிங்கிற பகுதியில் பித்த நீராக உள்ளே வரக்கூடிய அந்த பைல் வந்துட்டு உங்களுக்கு எங்கே ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு மறுபடியும் போர்ட்டல் அனுப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிறுகுடலோட ஈலியம் பகுதியில். இவை வந்து 95% ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு மீண்டும் கல்லீரலுக்கு செயல்பாடுகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. பித்தநீர் உற்பத்தியும் அதனுடைய மேலாண்மையும் வந்துட்டு கல்லீரலோட பல்வேறு பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணியாக அமைஞ்சிருக்கு. கல்லீரலோட அடுத்த பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம்.